ஜாலி மூட். காட்டிலிருந்த பறவைகள் எல்லாம் ஒரு பெரிய மாநாடு கூடின. அந்த மாநாட்டுக்கு எல்லா பறவைகளும் வந்திருந்தன. பறவைகள் முன்னேற்றத்தை குறித்து பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநாட்டு முடிவில் ஒரு நடன அரங்கேற்றம் ஏற்பாடாகி இருந்தது. திட்டப்படி கடைசியில் மாநாட்டு மேடையின் மீது ஏறி மயில் நடனம் ஆடியது. நீலப்புள்ளிகள் நிறைந்த அழகிய பச்சை தோகையை விரித்து மயில் ஆடிய நடனம் பார்க்க பார்க்க இன்பமளிக்கும் காட்சியாய் இருந்தது. பறவைகள் எல்லாம் மயிலை மிகவும் பாராட்டினார்கள். அதன் அற்புதமான நடனத்திறனை குறித்து அவை புகழ்ந்து பேசின. பல பரிசுகளும் மாநாட்டின் சார்பில் மயிலுக்கு வழங்கப்பெற்றன. இவற்றையெல்லாம் ஒரு வான்கோழி பார்த்து கொண்டிருந்தது. மாநாட்டு தலைவரிடம் போய், நானும் நடன அரங்கேற்றம் நடத்த அனுமதி கொடுங்கள் என்று கேட்டது. நீயா என்று வியப்புடன் கேட்டது மாநாட்டு தலைவராக இருந்த பருந்து. ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள்? என்னையும் ஆடவிட்டு பாருங்கள். வாய்ப்பு கொடுத்தால் தானே திறமை இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாம் என்று அடித்து பேசியது வான்கோழி. மாநாட்டு தலைவர் பருந்து அனுமதி கொடுத்துவிட்டது. வான்கோழி மேடையின் மீது ஏறியது. வால் போல் நீண்டிருந்த தன் சிறகுகளை விரித்து கொண்டு அது நடனமாடியது. அதனை பார்க்க வேடிக்கையாக இருந்தது. எல்லா பறவைகளும் கேலி செய்து சிரித்தன. அவமானம் தாங்க முடியாமல் வான்கோழி மேடையை விட்டு இறங்கி ஓடிவிட்டது. மற்றவர்களை பார்த்து நாமும் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை விட நம்மால் முடிந்த சிறிய விடயங்களை செய்துவிட்டு போவது நல்லது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.